மனுஷன் தாவீது தேவனுக்கு முன்பும் மனுஷனுக்கு முன்பும். ஆனால் அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் பல விதமான அபிப்பிராயத்தோடு இருக்கிறாங்க. ஏன் சிங்காசன தாவீது சாலமோனை கர்த்தர் எழுப்புகிறார், அதை புரிந்து கொள்ளணும். இப்போது நம்ம ஐயா மாதிரி தான் இவரும் டான்ஸ் பண்ணுறது ஆடுறது எல்லாம், இதெல்லாம் தாவீது பண்ணாததெல்லாம் ஒன்றும் யாரும் பண்ணலன்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்கிறது. தாவீது டான்ஸ் ஆடினா நான் ஆடினேன், தாவீது ரோட்டில் ஆடினா நீ சபையில் ஆடுற, இப்படி பல காரியங்கள் நமக்கு தெரியும். இந்த இடத்துல பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்றதை தான் பார்க்கணும். நம்ம சிறியவர்களாக நம்ம காமிச்சிக்கிற பொழுது கர்த்தர் நம்ம பெரியராக மாற செய்வோம். மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் தாவீதை குறித்து பலதரப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருந்தது. ஏன் எங்கள் அம்மா கிட்ட ஒரு உண்மையாக இல்லை, எல்லாம் இந்த அம்மாங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது. பார்த்தியாடா அந்த பொம்பளை வந்துட்டா, இனி உங்கள் அப்பா என்னை மதிக்க மாட்டான், நேற்று வரைக்கும் நீ தான் சிங்கத்தில் உட்காருவேன்னு சாப்பாடு ஊட்டுறப்போ சாப்பிட்றப்போ ஏன் சிறப்பெல்லாம் சொன்னால் என்ன ஒரு அப்சலோம். இதெல்லாம் நடந்திருக்குது இல்லையா? ஒரு பிள்ளைக்கும் தாவீதை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. ஆனால் இந்த பிள்ளைக்கு தாவீதை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தபடியினால் தான் தேவன் சிங்காசனம் வரை கொண்டு போனான்னு சொல்ல வரேன். எந்த ஊழியக்காரன் எதனா செஞ்சு தொலைட்டோம், உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நமக்கு தேவையில்லாத விஷயம். அது யாரை குறித்தும் நீங்கள் காய்மகாரமான ஒரு எண்ணங்களோ அல்லது காழ்ப்புணர்ச்சிருந்த எண்ணங்களோ பறைசாட்டுறதுக்கல்ல. நாம் சாட்சியை காத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் நல்ல காரியத்தை பார்க்க வேண்டும். அந்த சாப்டருக்குள்ளே போகக்கூடாது. நம்ம பத்சேபால் என்ற அந்த அத்தியாயத்துக்குள்ளே இந்த பிள்ளை போல, நான் ஒரு வேசின் மகன் ஆண்டவரே, என் தாய் இப்படி ஆண்டவரே, நான் இச்சைக்கு பிறந்தவன் கொச்சைக்கு பிறந்த, இது மாதிரிலாம் சொல்கிறவன்லாம் இருக்கிறான். இந்த இடத்துல என் தகப்பன் உண்மையும் நீதியும் நேர்மையும் உமக்கு இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் தெரிஞ்சவனுக்கு அபிகாயில் எப்படி வந்தா, அம்னோமம் யாருன்னே தெரில, என்னையா தாவீது ரொம்ப மகாபுத்திர காலத்தில் தான் இது கேசூர் ராஜாவுடைய மகள் நம்ம அப்சலோமுடைய மம்மி வந்துடுச்சு. பயந்து பட்டயத்தை தூக்குனான்னா ஜெயிச்சிருவான், அதனால் பொண்ணை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டான் அவங்க அப்போ. இது ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு மர்மநேட்டிக்குள்ளே வந்த வழிகள் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பிள்ளை மட்டும் சொல்லுகிறது, என் தகப்பனுக்கு மன உத்தமம் இருக்கிறது, மன நேர்மை இருக்கிறது, நீதி இருக்கிறது. என்னையா இது? அதுதான் அனுபவம், அதுதான் ஆழம். நீங்கள் பாலியல் சம்மந்தப்பட்ட காரியத்துக்குள்ளே போனால் காணான போல சவிக்கப்பட்டு போயிடுவீங்க. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் நோவாவுடைய நிர்வாணத்தை பார்த்தது அவன் பறைசாட்டினதை போல் அவன் தகப்பன், நீங்கள் போய் மற்றவருடைய பாலியல் காரியத்தை குறித்து பறைசாட்டுவீர்கள் என்றால் அதிகமாக நீங்கள் கமெண்ட்ஸ் வரும், வியூஸ் வரும், சப்ஸ்கிரைப் வரும் பண்ணிங்கன்னா நீ காலத்துக்கு நீ அடிமையாக இருப்பாய். இது இன்னும் கொஞ்ச நாள் அதே பாவத்தில் நம்ம மாற்றத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் யாருக்கும் ஆதரவாளர் இல்லைன்னு உலகத்துக்கே தெரியும். இந்த இடத்துல அப்படி பண்ணுகிற தொட்டு தான்